சென்னை கொரட்டூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவிலை காட்சிப்படுத்தும் மண்ணின் சாமிகள் நாளை பகல் 12:02 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேர நிகழ்ச்சி தொடர்கிறது. உங்களுடைய மருத்துவமனையோட அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து கோயம்புத்தூர்லயும் ஃபங்க்ஷன் ஆகுறோங்க, சென்னையிலயும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் தான் மெயின் பிரான்ச்சுங்க, அட்மிஷன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் அது. ஸோ நீங்கள் வந்து தங்கி இருந்து, அதாவது அட்மிஷனில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓபிலையும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், அட்மிஷன்ஸ்லையும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். 10 days அல்லது 21 days கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி இனிஷியலாக கொடுக்குறோம். எந்த கண்டிஷனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரிய வரும். பட் நாங்கள் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக சிகிச்சை எடுத்தால் மட்டுமே உங்களோட பிரச்சனைகள் முழுசாக சால்வ் ஆகும். ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும், அதாவது தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எந்த மெடிசன்ஸும் கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க, அந்த மெடிசனோட நம்ம ட்ரீட்மெண்ட்டை கிளப் பண்ணி எடுக்கலாமா? எந்த மருத்துவ மருந்துகளோடவும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கிளப் பண்ணி எடுக்கலாம். இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன் டாக்டர், அக்குபஞ்சரை ட்ரை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். டயாலிசிஸில் இருக்கிறோம், அக்குபஞ்சர் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஸோ எந்த மெடிசன்ஸோடவும் எந்த ட்ரீட்மெண்ட்டோடவும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கிளப் பண்ணலாம். ஏன்னா இங்கே நாங்கள் கொடுக்கறது மெடிசன்ஸ் கிடையாது, ஒன்லி அக்குபஞ்சர், மருந்தில்லா சிகிச்சை. ஸோ நீங்கள் உங்கள் மெடிசன்ஸையும் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறதும் கட்டாயம் கிடையாது. படிப்படியாக உங்கள் மருந்துகளோட, அதாவது நீங்கள் எடுத்துட்டு இருக்கிற மெடிசன்ஸ் வந்து உடம்புக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். அதாவது உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ப்ரெஷருக்கு மெடிசன் எடுக்கிறீங்கன்னா படிப்படியாக உங்கள் ப்ரெஷர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் நார்மல் ஆகிடும். அப்போது நீங்கள் உங்கள் மருத்துவர் அணுகி, அதாவது அந்த ப்ரெஷர் மெடிசன்ஸை கொடுத்த மருத்துவர் அணுகி உங்கள் ப்ரெஷரை செக் பண்ணுறது வழியாக அவர் வழியாகவே நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது உங்களோட பிரச்சனைகள், அதாவது உங்கள் மெடிசன்ஸ்லேருந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். அது ஒரு நிரந்தரமான நிம்மதியான தீர்வாக இருக்கும். ப்ளஸ் நம்ம அக்குபஞ்சரில் மருந்து இல்லாமையே நம்ம ப்ரெஷரை சால்வ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஒரு நிலை, பெரிய ப்ளஸ் அது. மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதிலிருந்தும் வெளியே வந்த மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். அண்ட் நம்மளோட சென்னை பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் கோடம்பாக்கம் பரதீஸ்வரர் காலனி 3rd Street அப்படின்ற இடத்துல நம்ம பிரான்ச் ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லா வாரமும் சனிக்கிழமைகளில் மாத்திரமே நாங்கள் இந்த பிரான்ச்சில் அவைலபிளாக இருக்கிறோம். பிரான்ச் வந்து எல்லா நாளும் இன்க்ளூடிங் சண்டேஸும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தாங்க இருக்குது. எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் சாட்டர்டேஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. மற்ற நாட்கள், அதாவது அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு ஃப்ரம் சண்டே ஆன்வர்ட்ஸ் நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம பிரான்ச்சில் சென்னையிலேயே கண்டினியூ பண்ணலாம். ஒரே நாள் தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பீங்களா டாக்டர் சாட்டர்டே நீங்கள் இருக்கும்போது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது இல்லைங்க விஷயம். எங்களை மீட் பண்ணணும், அதாவது கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும்னா சாட்டர்டேஸ் மட்டும். த்ரூ அவுட் த வீக் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம சென்னை பிரான்ச்லேயே எடுத்துக்கலாம். நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். ஐயா உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல இருந்து பேசுறோம் மேம். ஐயா உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஆமா ஆமா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இந்த ஃபிக்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இங்கிலீஷ் வைத்தியத்துல பாத்துட்டு இருக்கிறவங்க, சரிங்க, அது வந்து குணப்படுத்த முடியுங்களா? சிறுநீரக பாதிப்பு இருந்தா ஃபிட்ஸ் வரும். சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது தான் ஃபிட்ஸுக்கான பிரதானமான காரணம்னு சொல்லப்படுறது அக்குபஞ்சர்ல. யாருக்காக கேக்குறீங்க ஐயா? எனக்கு தானுங்க. உங்களுக்கு தான். அப்ப நீங்க சொல்லிடுங்க. அதாவது ஃபிட்ஸ்னா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு செகண்ட் ஏற்படக்கூடிய நல்ல அந்த ஃபிட்ஸ் வரும்போது வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். ஒரு அஜிடேஷன், டக்குன்னு ஒரு பயம் மாதிரி ஏற்படும். இது அடுத்தது ஃபிட்ஸா மாறும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. வித்தின் செகண்ட்ஸ் அந்த பயம் வந்து ஒரு செகண்ட்ல அப்படி மாறும். ஒரு செகண்ட் அந்த ஷாக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பயம் வந்து த்ரூ அவுட் த பாடி உங்களால ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது அந்த ஃபிட்ஸா மாறும். இந்த பயம்ங்கிற ஒரு விஷயம் தான் நாங்க ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பயம் இருந்துச்சுன்னா அது சிறுநீரக பிரச்சனை, அதாவது யூரினரி பிளாடர் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் இருக்கும். சோ இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு காரணம்னு சொல்லப்படுறது, அதாவது அக்குபஞ்சர் ரீதியில சொல்லப்படுறது கண்டிப்பா யூரினரி பிளாடர் கிட்னி தான். எபிலப்சின்ற கண்டிஷன் இது. ஐயாவுக்கு பதில் வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு ஐயா, தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். 4ஆம் தேதி நம்மளோட கேம்ப் ஈரோட்ல இருக்கு. உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணா அங்கேயே வந்து பாருங்க. நன்றி ஐயா.
அழைத்தமைக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். அம்மா உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வேலம்மாள், மகாராஜபுரம், தப்ராயிருப்பு, விருதுநகர் மாவட்டம். அம்மா உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து மருத்துவர்கிட்ட தெளிவா சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் சொல்லுங்க. முழங்கால் வலி மேடம். முழங்கால் வலி எங்க வலிக்குது? இடது முழங்கால் அதிகமா வலிக்கு. இடது முழங்கால். அம்மா முழங்கால் வந்து மேல் பகுதி இருக்கு, வெளிப்பகுதி. நிக்கும் போது கை படுது இல்லையா, அது வெளிப்பகுதின்னு சொல்லப்படுறது. முழங்கால்லயே நான் சொல்றேன், முழங்காலோட வெளிப்பகுதி, முழங்காலோட உள்பகுதி, தொடைப்பகுதியில உள்பகுதி, முழங்காலோட பின்பகுதி எங்க வலிக்குது? மேல் பகுதியில அதிகமா இருக்கு. மேல் பகுதியில அதிகமா இருக்கு. சரி. அப்புறம் பாத எரிச்சல் லைட்டா இருக்கு. பாத எரிச்சல் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு வருஷமா இருக்குமா? அந்த முழங்கால் வலி எவ்வளவு வருஷமா இருக்கு? 6-7 மாசமா இருக்கு. 7 மாசமா இருக்கு. அம்மாவோட வயசுங்க? 50. நான் சொல்றேன், அம்மாவுக்கு இரைப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கு. என்ன இருக்கும்? சரியா பசிக்க மாட்டேங்குது, சரியா சாப்பாடு ருசிக்க மாட்டேங்குது, எப்பவுமே சோர்வா டயர்டா ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி இருக்க, சுறுசுறுப்பாவே இருக்க முடியல. காலை உணவு சாப்பிட்டா ஒரு மாதிரி ட்ரௌசியா கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கலாம் போல இருக்கு. தூக்கம் நல்லா வருது. தூக்கம் வரல அப்படின்னா கூட ஒரு கண்ணை மூடி படுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு மார்னிங் டிஃபன் சாப்பிட்ட பிறகு. அது மட்டும் இல்லம்மா, உடம்புல வந்து சதை பற்று அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் வலிக்குது, நிறைய வலி கொடுக்குது. யாராவது கொஞ்சம் அமுக்கி விட்டா நல்லா இருக்கும், பாம்ஸ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் தேய்ச்சி விட்டா நல்லா இருக்கும், இப்படி மாதிரி ஃபீல் பண்றீங்க. உள்ளுக்குள்ள சில இடங்கள்ல கட்டி கட்டியா, தொடை பகுதிகளாகட்டும் கைலி ஆகட்டும் கட்டி கட்டியா உருண்டையா தெரியற மாதிரி இருக்கு. அது அழுத்துனா வலிக்குது. இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம். போதுமா? இன்னும் சொல்லவா? இருக்கு மேடம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாமா. இதுக்கும் உங்களோட முழங்கால் வலிக்கும் சம்பந்தம் இருக்குமா? ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நல்லா கவனிங்க. நான் எலும்பு சம்பந்தமான பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொன்னேன். இவங்க வந்து சாப்பாடு ருசிக்க மாட்டேங்குது, சாப்பாடு மண்ணு மாதிரி இருக்குன்னு வேற எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க தோணுது தானே உங்களுக்கு? கேட்க தோணுது தானே? இயல்புதான், தப்பெல்லாம் கிடையாது. நான் உங்க இடத்துல இருந்தாலும் எனக்கு அது தோணும் தான், தப்பே இல்ல. ஆனா ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ண விரும்புறேன். ஒவ்வொரு செல்லும், நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் தொடர்பு இருக்கு. ஆமா தானமா? கால்ல அடிபட்டா கண்ணுல தண்ணி வருதா இல்லையா? கண்டிப்பா. சோ கால்ல அடிபட்டா ஏன் கண்ணுல தண்ணி வரணும்னு கேள்வி கேக்குறோமா? இல்ல, வலிய உடம்பு ஃபுல்லா தான் உணர்றோம். அது மாதிரி உள்ள இருக்கிற பிரச்சனையை எங்க வேணாலும் அது காட்டும், எங்க வேணாலும் காட்டும். இது உதாரணத்துக்கு இந்த ஸ்டமக், அதாவது இரைப்பை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா முழங்கால், அதாவது நீங்க சொல்ற மேல் முழங்கால்ல வலிக்கும். புரியுதுங்களா? சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும், எது கழிக்கிறத கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மாக்கு இருக்கும். தயவு செய்து உங்களோட முழங்கால் பிரச்சனைக்கு சிம்பிளான அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஈஸியா நீங்க சரி பண்ணிக்கலாம். மருந்து மாத்திரைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. சரஸ்வதிமா. அம்மா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. அம்மா உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து மருத்துவர்கிட்ட தெளிவா சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு 5 வருஷமா சைனஸ் ஒரே தலைவலியா இருக்குமா. சரிங்க. தலையில இருந்து சளி, நிறைய தலையில இருந்து சளி வருது, தூக்கமே இல்ல நைட்ல சுத்தமா. தலை எரிச்சல் எடுக்குது, நுரையீரல் அந்த 2 பக்கமும் ரொம்ப வலிக்குதுமா. சளிதாமா எனக்கு மெயினா தொந்தரா இருக்கு, ரொம்ப தொந்தரா இருக்கு. அவ்வளவுதான் தொந்தரவுங்களா, வேற ஏதாவது இருக்குங்களாமா? அதான் இப்பதாமா எனக்கு 1 மாசமா தகுஸ் போறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒரு மாதிரி அப்பப்போ நொந்து தகுஸ் போற மாதிரி இருக்குது. ஒரே மூச்சா போகவே முடியல, அவசரமா வருது போனா அப்பப்போ ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுது. நீங்க சொல்ற விஷயம் உங்களோட நுரையீரல் பிரச்சனை இல்லையா? அதாவது சளி வந்துட்டே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, 1 மாசமா அந்த தொந்தரவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், ரொம்ப நாளா உங்களுக்கு மோஷன்ல பிரச்சனை இருக்குதுமா. யோசிக்கிறீங்களோ? இல்லம்மா, நுரையீரல் சளி வந்து எனக்கு ரொம்ப நாளா இருக்குமா.
எவ்வளவு நாளா வேணா இருக்கட்டும்மா, ஒரு வருஷமா சொல்லுங்க அல்லது 2 வருஷமா சொல்லுங்க. நுரையீரல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? நான் சொல்றேன், இப்ப 2 வருஷமா உங்க நுரையீரல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கூட, அதாவது 3 வருஷமா உங்களுக்கு மலக்குடல் சார்ந்த, அதாவது மோஷன் போறது, வெளியே போறதுல பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். அது ஏன் விட்டுட்டீங்க? அதுதானே காரணம். அம்மா, உங்களோட பெருங்குடல் மலக்குடல், அதாவது உங்களோட மோஷன் போறதுல பிரச்சனை இருக்கிறதத்தான் நீங்க வந்து உங்களோட லங்ஸ், அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயமா காட்டுது. அம்மாக்கு ஒரு சின்ன, நீங்க லைன் கட் பண்ணிக்கங்க, நான் ஆன்சர் பண்றேன்மா உங்களுக்கு. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கன்னு இல்ல, பொதுவா பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் பயங்கரமான, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, அது எந்த உறுப்புக்கு வேணாலும் பொருந்தும். இப்ப நான் சொல்ற விஷயம், சளி பயங்கரமா இருக்கு டாக்டர், ஆஸ்துமா இருக்கு, வீசிங் இருக்குது, காலையில எந்திரிச்சு நான் தனித்தனியா கொட்டுது, தும்மலா வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது டாக்டர், நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், எடுக்கிற வரைக்கும் அந்த டேப்லெட்டை போடுற வரைக்கும் பெட்டரா இருக்கு, திரும்ப வந்துருது, என்ன காரணம்? எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா மெடிசன் எடுக்கும் போது நல்லா இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு? இது ஏன் வாழ்க்கை ஃபுல்லா நான் இதோட போராடணும்? இதுக்கு என்னதான் தீர்வு? இது ஏன் நடக்குது? எனக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நம்ம என்ன கவனிக்க தவறிடுறோம் அப்படின்னா, எங்க பிரச்சனை, இப்ப நம்ம வந்து நுரையீரல பாக்குறோம், மூக்குல தனித்தனியா கொட்டுது, ரினைட்டிஸ் இருக்குது, ஆஸ்துமா இருக்குதுன்னு நம்ம அவஸ்தை எங்க இருக்குதோ அங்க மட்டும் தான் நம்ம கவனத்தை செலுத்துறோமே ஒழிய, நம்ம இன்னொரு, அதாவது இந்த உறுப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம், ஒவ்வொரு செல்லுக்கும் சம்பந்தம். சோ இந்த பிரச்சனை ஏன் உள்ளுறுப்பு சார்ந்த இன்னொரு உறுப்பு சார்ந்த பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க தவறிடுறோம். இப்போ அம்மா சொன்னாங்க தனித்தனியா வடிஞ்சிட்டு இருக்கு, 1 மாசமா அதிகமா இருக்கு. அப்போ நாங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன? மலக்குடல்ல பிரச்சனை, அதாவது மோஷன் பிரச்சனை இருக்கும்னு. அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சொன்னாங்க, ஆமான்னு பதில் சொன்னாங்க. நாங்க இப்படித்தான் அதை அணுகிறோம். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட மோஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஆகும், அவங்க மலக்குடல் ஃப்ரீயா, மோஷன் ஃப்ரீ ஆகும் போதே அவங்களோட விதின் மேபி ஒரு 3 டேஸ்ல இருந்து ஒரு 1 வீக்லயே அந்த தனியா கொட்டுறது படிப்படியா நார்மல் ஆகும். டைரக்டா அவங்களோட லங்ஸை நாங்க ட்ரீட் பண்ண மாட்டோம், இன்டைரக்டா அவங்களோட லங்ஸை ட்ரீட் பண்ணோம். டைரக்டா ட்ரீட் பண்றது அவங்களோட மலக்குடலை. புரியுதுங்களா? இப்போதான் அந்த, அதாவது நீங்க எடுத்துட்டு இருக்கிற மருந்துகள் என்ன பண்ணுதுன்னா, பிரச்சனையோட ஆழத்தை தெரிஞ்சுக்காம, கண்டுபிடிக்க முடியாம, அந்த பிரச்சனைன்னு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கு. பாயிண்ட் புரியுதுங்களா? சோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முதல்ல அதோட காரணத்தை கண்டுபிடிக்கணும். ரூட் காஸை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க எதனால சஃபர் ஆயிட்டு இருக்கிறீங்களோ அது கம்ப்ளீட்டா மருந்துகள் இல்லாம சால்வ் ஆகும். அததான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணல. டெஸ்ட் நார்மல்னு சொல்லிடுச்சு, அவஸ்தைப்படுறது உண்மையா, டெஸ்ட் சொல்றது உண்மையா? திங்க் பண்ணி பாருங்க. உங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ முகாம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. நம்மளோட அடுத்த முகாம் வந்து திருச்சியில நடக்க இருக்குங்க. 2வது முறையா மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளோட கேம்ப் திருச்சியில நடந்துச்சு. இப்போ செகண்ட் வீக் நம்மளோட கேம்ப் வந்து அகைன் திருச்சியில 27ஆம் தேதி நடக்க இருக்கு. நிறைய எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் அண்ட் கால்ஸ் இருந்ததுனால உங்களுக்காக நாங்க மறுபடியும் திருச்சி வர்றோம். உங்களுக்கு 27ஆம் தேதி, அதாவது டியூஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னா திருச்சியிலே எங்களை வந்து பார்க்கலாம். எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்றது அப்படின்னா, டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ், அதுல காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட ஜூன் மாத கேம்ப் அப்படிங்கிறது ஈரோட்ல 4ஆம் தேதியும் 18ஆம் தேதி பெங்களூர்லயும் நடக்க இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்தந்த இடங்கள் கன்வீனியன்ட்டா இருக்குன்னா தாராளமா புக் பண்ணுங்க. நம்மளோட கேம்ப் வந்து திருச்சி, ஈரோடு, சேலம், மதுரை, பெங்களூர், திருநெல்வேலி நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்குங்க. இடங்களை நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஜூலை மாத கேம்ப் வந்து இந்த மந்த் இறுதியில அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஈரோடு அண்ட் பெங்களூரை தாண்டி வரக்கூடிய இடங்கள் அடுத்த ஜூலை மாதம் இருக்கும். உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்குன்னா முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இணைப்பு கிடைக்காத நேயர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கண்டிப்பா இன்னைக்கு நீங்க கால் லைவ்ல ட்ரை பண்ணீங்க, லைன் கிடைக்கலன்னா வருத்தப்பட வேண்டாங்க. ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். லைவ்ல பேசினா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா கிடையாது. ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க. தாராளமா நீங்க வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை அந்த நம்பர்ல எடுத்துக்கலாம். எங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறீங்க, அதாவது மெடிக்கல் சம்பந்தமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க. நாளை காலை 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.
இதுவரைக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் குறித்து சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. இத்துடன் மருத்துவ நேர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம். உறுதியளிக்கப்பட்ட 41 விழுக்காடு நிதி பகிர்வுகள் கூட மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகார். கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். இடஒதுக்கீடும் சமுதாய முன்னேற்றமும் தனது ரத்தத்தில் ஊறியது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை கண்காணிக்க தவறியது ஏன் என தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சிக்க கூடாது என பாஜகவினருக்கு நயினார் நாகேந்திரன் தடை. கோட்டா நகரில் மட்டும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் அதிகம் தற்கொலை செய்து கொள்வது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி. அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை கரையை கடக்கும் என தகவல். கேரளாவுக்கு சிவப்பு எச்சரிக்கை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை விதித்த டிரம்பின் ஆணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை. தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள் நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார். இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் பாத்தீங்கன்னா வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் பாத்தீங்கன்னா நம்ம நீரிழிவு நோய் அதுல எதனால வருது, அதுக்கான காரணங்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி விவாதிக்க போறோம். முதலில் இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி மயக்கம் ஏற்படுற மாதிரியே இருக்கும். அந்த மயக்கம் ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள், அதை எப்படி சரி செய்யலாம்? இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதிங்கிறது எல்லாருக்குமே வரலாம். வர்றவங்களுக்கு சிலருக்கு இந்த மயக்க சூழ்நிலை வரும். இது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம குளுக்கோஸா மாறி ரத்தத்துல போகுது. அது நம்மளோட எல்லா செல்களுக்கும் கணைய திசுக்கள் பீட்டா செல்கள் மூலமா கொடுத்து எல்லா செல்களுக்கும் இந்த குளுக்கோஸை எடுத்துட்டு போக முடியல. அதனால என்ன செய்யுதுன்னா ரத்தத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் ஏற்கனவே ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த செல்கள் எல்லாமே உணவு கிடைக்குதா, அந்த செல்கள் எல்லாமே பட்டினியா தான் இருக்கு. ஏன்னா அது செல்களுக்கு எடுத்துட்டு போகாம தான் திரும்பியும் அந்த ரத்தத்திலேயே அந்த குளுக்கோஸ் ஆனது சுத்திட்டு இருக்கு. இந்த கண்டிஷன்ல எப்படியாவது அந்த செல்கள் பசியில இருக்கு. அப்போ பசியில இருக்கும்போது இவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற லிவர்ல புரதங்கள் சேர்த்து வச்சிருக்கோம், கொழுப்புகள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த புரதங்கள் உடைப்பட்டு அந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜி எடுக்கிறதுக்காக அமினோ அமிலங்களாக மாறும்போது மாறி திரும்பியும் லிவருக்கு வரும்போது அந்த லிவருக்கு அதிக சர்க்கரையா தான் சேருது. அதிக சர்க்கரை என்ன செய்யுது, ஏற்கனவே அந்த சர்க்கரையை பயன்படுத்த முடியாம ஆல்ரெடி நிறைய சர்க்கரை ரத்தத்துல கலந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சர்க்கரையும் அதிக சர்க்கரை மிகுதியாக அந்த ரத்தத்திலே கலக்குது. இன்னும் என்ன இருக்கு, கொழுப்பு இருக்கு. அந்த கொழுப்பு என்ன செய்யுது, கொழுப்பு அமிலமாக எனர்ஜியா மாற்றி வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்கள் எடுத்தும் எடுக்காமையும் அந்த மீதி உள்ளது கல்லீரலுக்கு வரும்போது என்ன கண்டிஷன்ல வருதுன்னா கீட்டோனா வருது. கீட்டோன்னா கரிம வேதி, அதாவது ஒரு பொருளோட கழிவா சேருது. இப்ப இந்த கழிவும் சேர்ந்து இந்த அமிலமும் சேர்ந்து அந்த ரத்தத்துல ஏற்கனவே ரத்தத்துல சுகரோட அளவு ஏறி இருக்கு. இப்போ திடீர்னு அந்த கீட்டோன்களும் சேர்ந்து
திரும்ப சுத்துது, திரும்ப லிவர் அந்த எல்லாமே அந்த பாதையில வந்து கிட்னி வழியா தான் வெளியில வரணும். திரும்ப வெளியில வரும்போது சிலர் இந்த மாதிரி சூழ்நிலையில உள்ள இந்த மாதிரி சக்கரை வியாதிக்காரங்களுக்கு மூச்சு விடும் போது பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரியும், மூச்சு விடும் போது பல வாடையும் கூடிய ஒரு நாற்றம் ஏற்படும். அது ஏன்னா அந்த கீட்டோன்கள் வந்து பிளட்ல இருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த கீட்டோன்கள் சர்க்கரையில இருந்து நம்ம கிட்னி வழியா வந்து நீர்லாக வெளியில ஏறுது, சிறுநீர் வழியா வெளியேறிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியாகும் போது மயக்கம் ஏற்படுகிறது அந்த சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு. ஏன்னா அதாவது ரத்தத்துல அதிக அளவு அமிலத்தன்மை கலந்துருது. சர்க்கரையும் ஒரு அமிலம்தான், கீட்டோன்களும் அமிலம்தான். ஆக ரத்தத்தின் அந்த அமிலத்தோட தன்மை ரொம்ப கனமாயிருது. அப்போ இவங்களுக்கு வந்து மயக்கம் வருது. இந்த மயக்கம் வந்து எங்க கொண்டு போயிருது அப்படின்னா, சில சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு அதிக ரத்த குறை அழுத்தத்தை உண்டு பண்ணி மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. இந்த மயக்கத்தை அப்படியே விட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா இறப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. அதனால சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த மாதிரி மயக்கம் வந்துச்சுன்னா முதலே கவனமா இருக்கணும். சிலர் இந்த சூழ்நிலையில இருக்கிற சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு நைட்டு படுத்திருப்பாங்க, படுத்துட்டு காலையில எந்திரிக்கும் போது உடனே எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க. எந்திரிச்சு 4 அடி வைக்கிறதுக்குள்ள மயக்கம் வந்துடும், கீழே விழுந்து சிலர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இறப்பு சந்திச்சிருக்காங்க, ஸ்ட்ரோக் கூட வந்திருக்கு. இந்த மாதிரி அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தாண்டி வந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த மயக்கம் வருது அப்படின்னா எந்திரிச்ச உடனே பெட்ல கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்களுக்கு எந்திரிச்சு நடக்க முடியும், உங்களோட மனநிலையை அதுக்காக நடக்க போறோங்கிறத நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு திடப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு அடியையும் முதல் அடியை கவனமா எடுத்து வச்சு நடப்பது நல்லது. மயக்கம் வர்ற மாதிரி இருக்குனாலே உட்கார்ந்துறது நல்லது. படுத்துக்கோங்க. ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மயக்க வர்ற சூழ்நிலையிலையும் நடந்துடாதீங்க. நடந்தா அது பின் விளைவுகள் ரொம்ப மோசமான சூழ்நிலையை உண்டு பண்ணும். இதனாலதான் மயக்கங்கிறது இந்த அமிலத்தன்மை, ரத்தத்துல அமிலத்தன்மை அதிகமாறதுனாலதான் இந்த மயக்கம் வருது. இந்த மயக்கத்துக்கே அமில மயக்கம்னு கூட பேர் இருக்கு. ஏன் நீரிழிவு நோயாளிகளுக்கு மயக்கம் வருது அப்படின்றத பத்தி ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோய் வருவதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன? முதுமை ஒரு காரணமா இருக்கலாம், இதை தவிர்த்து வேற என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் சரி சாப்பாட்டால வந்ததுன்னு இருக்கலாம். இப்போ வந்து வேற பிற காரணங்கள் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர்லாம் இருக்காங்க ஒரு தூக்கம் வரல அப்படின்னு சில மருந்துகளை அதிகமா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தூக்கம் வரல, தூக்கத்துக்கு மாத்திரை வருஷ கணக்குல எடுத்துட்டு இருப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வாமை, ஏதாவது அலர்ஜி இருக்கும், அதுக்கு அதிகமா மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல டிபி இந்த மாதிரி ஒரு வியாதிக்கு ஒரு வருஷ கணக்குல மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பிபி மாத்திரை கூட எடுத்துக்கலாம், மெட்ஃபார்மின் கூட அதிகமா வருஷ கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வியாதி அதாவது சர்க்கரை வியாதி வரும். எப்படின்னா இந்த மருந்து மாத்திரைகள் உள்ள கெமிக்கல் வேதியியல் வந்து என்ன ஆகுதுன்னா கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை சிதைச்சிருது. அது சிதைஞ்சி அழிவு நிலைமைக்கு போயிருது. அதனால இன்சுலின் சுரப்புதல அது வந்து சுரப்புத்தன்மையை கம்மி பண்ணிடுது. அதனால சர்க்கரை வியாதி வரலாம், இந்த பிரச்சனைகள்னாலும் வரலாம். அதுக்கு தான் நம்ம வந்து தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மாத்திரை போட்டு தூங்கணுங்கிறது இல்லாம யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி இதுக்கு கொண்டு வந்துடணும். அதிக ரத்த அழுத்தம் இருந்தாலும் அதுக்கு ரொம்ப மாத்திரைகளை அளவுக்கு அதிகமா மாத்திரைகள் எடுத்து கொண்டு வராம நல்லா தூங்கி நல்ல சத்தான உணவுகளை எடுத்து மூச்சு பயிற்சி, தியானம் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள மனிதன் அவன் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும். அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ரத்த அழுத்தமா இருக்கட்டும், சர்க்கரை வியாதியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தூக்கம் கூட நம்ம நினைச்சா முடியும். எல்லாமே உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் மூலமா கொண்டு வந்து இதை வந்து சரிப்படுத்தலாம். இந்த ஒவ்வாமைக்கும் அதே மாதிரி மருந்து சாப்பிடுறாங்க, அதையும் தவிர்க்கணும். இது எல்லாமே எதனோட ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம உடல்ல சாப்பிடுற உணவு தனக்கு தேவைக்கு போக மீதி இருக்கிற அத்தனையும் கழிவுகள் தான். இந்த கழிவுகள் நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு டெபாசிட் ஆகுதோ, உள்ள சேர்த்து வைக்கப்படுகிறதோ, நல்ல விஷயம் தான் நம்ம உடம்புக்கு தேவை, நம்ம உடம்புக்குள்ள சேர்த்து வைக்கப்பட வேண்டும். ஆனா கழிவுகளும் சேர்த்து வைக்கப்படுவதனாலதான் எல்லா வியாதிக்கும் ஆரம்பம். சர்க்கரை மட்டுமல்ல, அனைத்து வாத பிரச்சனைகளா இருக்கட்டும், கப பிரச்சனை, என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், முதல் ரீசன் என்னன்னா கழிவுகள் உடலில் அளவுக்கு அதிகமாக தேங்கி வைக்கப்படுவதுதான். அதனால கழிவுகள் தங்காம பார்த்துக் கொள்வது மிக அவசியம். இது என்ன, எங்களோட மருத்துவமனையில போன வாரம் கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இதே கட்டத்துலதான். அவங்களும் அதே மாதிரி ஒவ்வாமைக்காக மாத்திரைகளை, நிறைய அலோபதி மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதனால பாதிக்கப்பட்டு சுகரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. இது முதலே அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்து பிரச்சனை கிடையாது. அதை வந்து உணவு கட்டுப்பாட்டுகள் மூலமாகவே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி என்ன நோய் வந்தாலும் அது வருஷ கணக்குல விடாம
முதலே ஆரம்ப காலத்துல எந்த நோய் வந்தாலும் ஒரு சின்ன மயக்க மாதிரி இருந்தாலும் சின்ன தலைவலி மாதிரி இருந்தாலும் ஆரம்பத்திலே தன் உடமை பேணி அதுக்கான தீர்வுகளை அவங்க எடுத்துக்கணும். ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா, அமில மயக்கம். இந்த அமில மயக்கத்துக்கு நம்ம உணவு முறையில கூட இந்த மாதிரி பண்ணலாம். அதை நான் அடுத்து சொல்றேன். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இனிப்புல நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் இலக்கியாங்க மேம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்விகளை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேம், பேசும்போது வாயில ஸ்மெல் வருதுங்க மேம். பேசும்போது வாயில ஸ்மெல் வருதுங்களா? சரி, எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருக்குமா? மேம், அது ரொம்ப வருஷமா 5-6 வருஷமா இருக்குதுங்க மேம். ஓ அப்படியா? உங்களுக்கு வயசு இப்ப என்ன ஆகுது? வயசு 24ங்க மேம். நீங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? லேட் நைட்ல சாப்பிடுவீங்களா? மேம், அப்படிதான் இல்லைங்க மேம். நார்மலா 8 o'clock அந்த மாதிரி சாப்பிடுறாங்க மேம். இல்ல, அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் சாப்பிடுவீங்களா, இல்ல கொஞ்சம் ஹார்டான எண்ணெயில பொரிச்சது வறுத்தது அந்த மாதிரி சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி தான் சாப்பிடுறது இல்லைங்க மேம். ஜீரணமாகக்கூடிய உணவுகள் தான் சாப்பிடுறாங்க மேம். சரி, அதாவது டயத்துக்கு சாப்பிடுவீங்களா, டயம் தவறி சாப்பிடுவீங்களா? டைம் தவறி தான் சாப்பிடுறாங்க மேம். சரிம்மா. தண்ணீர் எல்லாம் போதிய அளவு எடுப்பீங்களா, குடிப்பீங்களா? குடிச்சிட்டு தான் இருக்காங்க மேம். சரி, நான் இதுக்கு பதில் சொல்றேம்மா, நீங்க கட் பண்ணிருங்க, நான் பதில் சொல்றேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நேரம் தவறி சாப்பிடுறது. நம்மளோட காலை உணவை நேரம் தவறி சாப்பிடுறாங்க. என்னன்னா நைட்டு ஃபுல்லா நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கோம், காலையில சாப்பிடணும். இப்ப என்ன எல்லாரும் என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னா, வீட்டுல சமைச்சு முடிச்சு பசங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு அடுத்து நம்ம அவங்க குடும்பத்துல உள்ளவங்க சாப்பிடுறதுக்கே ஒரு 12 காலை உணவை சாப்பிடுறதுக்கே ஒரு 12 மணி ஆக்கிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ள நிறைய கெமிக்கல் எப்ப சாப்பிடுவாங்க இவங்க, அந்த நொதிகள் எல்லாம் நிறைய நொதிகள்லாம் உணவை வந்து எப்ப டைஜஸ்ட் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலை இவங்க ஒண்ணுமே தந்திருக்க மாட்டாங்க. அப்போ அமிலத்தன்மையை வந்து அப்படியே இருந்து அந்த குடலெல்லாம் புண்ணாக்கி விட்டுரும். சாப்பாடு வர்ற நேரத்துல எதுவுமே கிடைக்காதப்ப அவங்களுக்கு வயிறு புண்ணாக்கி விட்டுரும். நேரம் தவறி சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வயிற்றுல ஏற்பட்ட புண்கள் அதெல்லாம் வந்து சரியா சாப்பாடை செரிமானம் பண்ணாம இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வாயில துர்நாற்றம் வீசுது. இதுக்கு இவங்க வந்து சிம்பிளா ஒரு மெத்தட் தான், அவங்க வீட்டுல கூட பண்ணலாம். எப்பவுமே அந்த திரிபலா சூரணம் இருக்கு, அதை கொஞ்சம் வாயில தண்ணியில போட்டுட்டு காகுல் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்ல கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் எடுக்கலாம். இத வந்து வயிற்று புண்ணையும் ஆற்றும், அது மட்டும் இல்ல அந்த துர்நாற்றமும் வீசாது. அதுக்கப்புறம் இவங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தா டயத்துக்கு சாப்பிடணும். முதல்ல முக்கியமான விஷயமே அங்கதான், ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா டைஜஸ்ட் பவர் கம்மியா இருக்கு, அவங்க லேட்டா சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள புண்ணாக்கி வச்சிருப்பாங்க. அதனால அதெல்லாம் முதல்ல சரி பண்ணணும். வயிற்று புண்ணை ஆற்ற வேண்டும், அந்த சுரப்புகளை எல்லாம் கரெக்டா சரிவர பயன்படுத்த வேண்டும். அதற்காக சரியான நேரத்தில் உணவுகளை எடுக்க வேண்டும். இவங்களுக்கான தீர்வு. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இப்ப நம்ம நீரிழிவு நோயை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி பசி ஏற்படும். ஏன்னா பசி ஏற்பட்டாலும் அவங்க சொல்ல நீரிழிவு நோய் வந்திருக்கான்னு போய் நீங்க வந்து சோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு. தாகமும் உங்களுக்கு அடிக்கடி அதிகமா எடுக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணங்க, எப்படி சரி செய்யலாம்? இதேதான். ஆனா எல்லா சுகர் பேஷண்ட் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் என்னன்னா அதிகமா தாகம் எடுக்கிறதுங்கிறது ஒரு இந்த டைப் 2 சர்க்கரையில இது நார்மலா தான் இருக்கு. நிறைய பேருக்கு தாகமும் இருக்கு, அதிக பசியும் இருக்கு. இதற்கு காரணம் ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த குளுக்கோஸை வந்து எல்லா செல்களுக்கும் எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா இன்சுலின் வந்து கம்மியா சுரக்கப்படுவதனால. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்க மேலும் மேலும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே அந்த ஏற்கனவே ரத்தத்துல உள்ள சர்க்கரையவே கரெக்டான அந்த செல்களுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்க முடியல. ஹெவியான சர்க்கரை இந்த ரத்தத்துல இருக்கு. அப்போ இன்னும் அதிகமான மேலும் மேலும் சர்க்கரையை கார்போஹைட்ரேட் எடுக்கும் போது அவ்வளவு சர்க்கரையா கன்வெர்ட் ஆகி ரத்தத்துல இருக்கு. இப்போ இந்த சர்க்கரை என்ன செய்யும், அப்போ இந்த வெளியில வந்தாகணும், உடம்புக்குள்ளே வைக்க முடியாது. எங்கேயாவது சில இடங்களை தேக்கிட்டு வெளியில வந்துதான் ஆகணும். ஏன்னா அடுத்த நேரம் உணர்வு நம்ம சாப்பிட்டுருவோம். அதனால வெளியில வரணும். அப்போ கிட்னி வழியா வந்து அது அவ்வளவு கழிவுகள் சர்க்கரை வந்து அதிகப்படியான யூரின் மூலமா வெளியேற்றப்படுது. அவ்வளவு சர்க்கரையும் வெளியேற்றணும்னா அந்த கிட்னி வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ அவ்வளவு சர்க்கரையும் கரைச்சு தள்ளுறதுக்கு நம்ம உடம்புல உள்ள நீர் வந்து அதிகமா செலவழியுது. நம்ம உடம்புல சர்க்கரையை சும்மா கரைச்சிட முடியுமா, நம்ம தண்ணியாலதான் அதை கரைக்க முடியும். அப்போ உடம்புல உள்ள ரத்தத்துல உள்ள அதிகப்படியான நீரை எடுத்து வெளியில கொண்டு வந்து அதை ட்ரைன் அவுட் பண்ணி விடுது. அப்போ என்ன செய்யுது, ரத்தத்துல நம்மளோட நீரின் அளவு குறைஞ்சி அதிக தாகம் எடுக்கு.
அப்போ அதனாலதான் அவங்களுக்கு வந்து அதிக தாகம் எடுக்கிற சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. தண்ணி நிறைய எடுத்துக்கிறாங்க. யூரின் வந்து அதிகமா போய்கிட்டே இருக்கு சுகரை வெளியேற்றுறதுக்காக. அது யூரின்